ஓசூரில் விடிய விடிய நடைபெற்ற திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் பூக்கரக பல்லக்கு விழா. ஒரே இடத்தில் 40 தேரில் தெய்வங்களை 3 மாநில பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழமை வாய்ந்த திரௌபதி தர்மராஜா திருக்கோவில் பூக்கரக மற்றும் பல்லக்கு திருவிழா நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி தர்மராஜா திருக்கோவிலின் பூக்கரக திருவிழா பல்லக்கு ஊர்வலத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழாவையொட்டி ஓசூரை சுற்றியுள்ள கிராம தேவதைகளான பர்வதர்ஷினி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர், ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர், மரகதாம்பிகை, காளிகாம்பிகா, கோட்டை மாரியம்மன், கருப்பசாமி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளின. இந்த வாகனங்கள் ராயக்கோட்டை சாலை, மகாத்மா காந்தி சாலை, நேதாஜி சாலை வழியாக ஊர்வலமாக சென்றபோது வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஊர்வலத்தின் முன்னால் பாரம்பரிய கிராமிய நடனங்கள், காளியாட்டம் மற்றும் செண்டை மேளம் அதிர இளைஞர்கள் உற்சாகமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேர்பேட்டை தர்மராஜா கோவிலில் வி. கிருஷ்ணன் பாடகராசான் தலைமையில் பக்தி பாடல்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பூக்கரக ஊர்வலம் புறப்பட்டது. பக்தர் வாசுதேவன் என்பவர் தனது தலை மீது பூக்கரகத்தை சுமந்து ஆடியபடி வந்து தீமிதித்தார். அவரைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பேருந்து நிலைய பகுதியில் நடைபெற்ற இன்னிசை கச்சேரியில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பாடல்களை பாடி விடிய விடிய மக்களை உற்சாகப்படுத்தினர். விழா நடந்த பகுதிகளில் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் தாராளமாக வழங்கப்பட்டது. 3 மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களின் உத்தரவின் பேரில் ஓசூர் ஏஎஸ்பி மேற்பார்வையில் ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விடிய விடிய நடைபெற்ற இந்த விழாவால் ஓசூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது.